ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏடபிள்யூஎஸ் கன்சோல வச்சு பல விஷயங்கள நம்மளால செய்ய முடியும். ஏடபிள்யூஎஸ் கன்சோல் யூஆர்எல்லுக்கு போயி, நம்மளோட கிரெடென்ஷியல்ஸ குடுத்து லாகின் செய்ததுக்கப்புறம், இங்க மேல இருக்கிற ரைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நீங்க எந்த ரீஜியன்ல இப்ப இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் யூரோப் ஃபிராங்க்ஃபர்ட் EU சென்ட்ரல் 1 அப்படிங்கிற ரீஜியன்ல இருக்கிறேன். இந்த ரீஜியன் செலக்டர பயன்படுத்தி உங்களால வேற ரீஜியன தேர்ந்தெடுத்து பயன்படுத்த முடியும். ஃபிராங்க்ஃபர்ட் நான் இருக்கிற இடத்துக்கு அருகில இருக்கிறனால, நான் அந்த ரீஜியன தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீங்க இந்தியால இருந்தா ஏசியா பசிபிக் மும்பை AP சவுத் 1 அப்படிங்கிற ரீஜியன தேர்ந்தெடுக்கிறது நல்லது. ஜியோகிராபிக்கலி உங்களுக்கு எந்த ரீஜியன் அருகாமையில இருக்குதோ அதை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. அப்படி அருகாமையில இல்லாம இருக்கிற மற்ற ரீஜனையும் நீங்க தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். ஆனா அருகாமையில இருக்கிற ரீஜனை தேர்ந்தெடுத்தா குறைந்த லேட்டன்சி இருக்கும். அடுத்து கன்சோல்ல ரீசென்ட்லி விசிட்டட் அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்கு. இது நாம சமீபத்தில் பயன்படுத்தின சர்வீசஸை வரிசையா இங்க காட்டும். நான் கடைசியா பயன்படுத்தின சில சர்வீசஸ் இங்க வரிசையா இருப்பதை பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விட்ஜெட்ல இந்த ரீஜன்ல எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் டெப்ளாய் ஆயிருக்கு அப்படிங்கிறத காட்டும். அதே மாதிரி வெல்கம் டு ஏடபிள்யூஎஸ் விட்ஜெட்ல ஏடபிள்யூஎஸ் பத்தின தகவல்களுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஏடபிள்யூஎஸ் ஹெல்த், காஸ்ட் அண்ட் யூசேஜ், செக்யூரிட்டி, இந்த மாதிரி பல விட்ஜெட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பிட்ட விட்ஜெட் நமக்கு தேவையில்லைன்னா இங்க இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் செய்து ரிமூவ் விட்ஜெட் அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த விட்ஜெட்டை நீக்கிடலாம். அதே போல மேல இருக்கிற ஆட் விட்ஜெட் அப்படிங்கிற பட்டனை பயன்படுத்தி புதிய வேறு விட்ஜெட்டையும் கன்சோல்ல நம்மளால சேர்க்க முடியும். மேல இடது பக்க ஓரத்தில் இருக்கிற 3 வரியை கிளிக் செய்து ஆல் சர்வீசஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் செய்தா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற ரீஜன்ல இருக்கிற எல்லா சர்வீசஸையும் உங்களால பார்க்க முடியும். ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற எல்லா சர்வீஸ் கேட்டகரியும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரிசையா இருக்கிறத பார்க்கலாம். இதுல இருந்து நமக்கு தேவையான கேட்டகரியை தேர்ந்தெடுத்து அதுல வழங்கப்படுற குறிப்பிட்ட சர்வீஸை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டா கம்ப்யூட் கேட்டகரியில இருக்கிற EC2 அப்படிங்கிற சர்வீஸை பயன்படுத்தி விர்ச்சுவல் சர்வர்ஸை கிளவுட்ல இன்ஸ்டால் செய்து பயன்படுத்தலாம். அதே போல ஸ்டோரேஜ் கேட்டகரியில இருக்கிற S3 அப்படிங்கிற சர்வீஸை பயன்படுத்தி நம்ம ஃபைல்ஸை கிளவுட்ல சேமிச்சு வைக்கலாம். ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற சர்வீஸை பற்றி வரும் பகுதிகளில் விரிவா பார்க்கலாம். அதே போல இங்க மேலே இருக்கிற சர்ச் பார்ல குறிப்பிட்ட சர்வீஸ் பேரை கொடுத்து அதன் மூலமாகவும் தேவையான சர்வீஸை தேடி தேர்ந்தெடுக்கலாம். DynamoDB அப்படின்னு டைப் செய்தா அது DynamoDB சர்வீஸை சர்ச் ரிசல்ட்டா காட்டும். அதை உங்களால நேரடியா தேர்ந்தெடுத்து பயன்படுத்த முடியும். ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற சர்வீசஸ் நாம தேர்ந்தெடுத்திருக்கிற ரீஜனை பொறுத்து மாறுபடும். சில சர்வீசஸ் குளோபலா இருக்கும். எடுத்துக்காட்டா ரவுட் 53 அப்படின்னு இந்த சர்ச் பார்ல கொடுத்து ரவுட் 53 பற்றி பார்ப்போம். இங்க வலது பக்கத்துல மேல போய் பார்த்தீங்கன்னா குளோபல் அப்படின்னு ரவுட் 53க்கு காட்டுறத பார்க்கலாம். இதே போல IAM கூட குளோபல் சர்வீஸ் தான். குளோபல் சர்வீஸ் இல்லாம மற்ற ரீஜன் ஸ்பெசிபிக் சர்வீஸை செலக்ட் செய்தா அது ரீஜனுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட் தரும். எடுத்துக்காட்டா EC2 பார்த்தீங்கன்னா பிராங்க்ஃபர்ட் ரீஜன்ல இருக்கிற ரிசோர்சஸ் காட்டும். அதே மாதிரி நாம பயன்படுத்த போற சர்வீசஸ் சில நேரங்கள்ல ரீஜன்ஸை மாற்றினா இருக்காது. ஆகவே நீங்க ஏடபிள்யூஎஸ் கன்சோலை பயன்படுத்தும் போது சரியான ரீஜனை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு தேவையான சர்வீஸை தேடி பயன்படுத்துவது நல்லது. நான் இந்த கோர்ஸுக்கு பிராங்க்ஃபர்ட் ரீஜனை தான் பயன்படுத்த போறேன். நீங்களும் உங்களுக்கு உகந்த ரீஜனை முதல்ல தேர்ந்தெடுத்து அதையே தொடர்ந்து பயன்படுத்துங்க. AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஜுக்கு போய் AWS ரீஜனல் சர்வீஸ் டேப்ல ஒவ்வொரு AWS ரீஜன்ல இருக்கிற லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸை பார்க்கலாம். நாம பயன்படுத்த சர்வீஸ் நீங்க தேர்ந்தெடுத்த ரீஜன்ல இல்லைன்னா அந்த சர்வீஸ் இருக்கிற ரீஜனுக்கு மாற்றி கன்சோலை பயன்படுத்தலாம்.